ஹாய், இன்னைக்கு நான் ஒரு மாங்காய் இருந்தாலே போதும் வெறும் 2 நிமிஷத்துலேயே தயாராகக்கூடிய ரசம் செய்ய போகிறேன். நான் இங்கே ஒரு ரா மாங்காவை எடுத்து அதோட தோலை உரிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி உரிக்கணும். ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி உரிச்சிட்டு நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதுக்கு 4 பச்சை மிளகா, 6 பூண்டு தோலை உரித்து போடணும், 1/2 ஸ்பூனு மிளகு, 1 டீஸ்பூனு மல்லி, 1 டீஸ்பூனு ஜீரகம், அதோட கொஞ்சோண்டு இங்கே போட்டு தண்ணியை விட்டு அரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிட்டு வச்சுக்கணும். ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டு 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூனு ஜீரகம், அதோட 10 கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாவை போட்டு கொஞ்சம் வறுக்கணும். நல்லா வறுத்ததும் அரைச்சி வச்சுருந்ததை போட்டு நல்லா ஒரு வாட்டி கையாட்டணும். இப்போது அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலாவுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை விட்டு அதையும் போடணும். பாருங்கள், மசாலா தண்ணியை போட்டு நல்லா கையாட்டணும். இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணியை போடுறேன். நான் இங்கே மெஷர் பண்ணல, அப்படியே போட்டுருக்கிறேன். உப்பை போட்டு அதோட கொஞ்சோண்டு வெல்லம் போட்டு 1/4 ஸ்பூனு மஞ்சள் போட்டு ஒரு வாட்டி கையாட்டி நல்லா வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போது பொடி பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லியை போட்டு கார்னிஷ் செஞ்சால் எங்களோட சுட சுட மாங்காய் ரசம் தயாராக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சோறுக்கு இதை போட்டு சாப்பிட்டா ஆஹா, அருமையாக இருக்கும். நான் இங்கே சுட சுட சோறோட சர்வ் பண்ண போகிறேன். பாருங்கள், எவ்வளோ டெம்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். வெறும் 2 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது.